வணக்கம் என் தமிழ் உறவுகளே. தென்னிந்திய கட்டிடக்கலையில் மிக சிறப்பு வாய்ந்த கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் என பல கோவில்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலைக்கு எல்லாமே ப்ளூ பிரிண்ட் போடப்பட்ட இடம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவர்களின் ஆதிகால படைப்பு ஒரு அழகிய கிராமத்தில் இருக்குங்க. ஆமாங்க, திருவண்ணாமலை மாவட்டம் நரசமங்கலம் என்ற ஊரில் மாமண்டூர் குடவரை கோவிலை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி குடவரையாக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல மொத்தம் 4 குடவரை கோவில்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் முதல் குடவரையும் 2ஆம் குடவரையும் பதிவிட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3ஆவது மற்றும் 4ஆவது குடவரை கோவில்கள். இந்திய தொல்லியல் துறையால் அறிவிக்கப்பட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களில் ஒன்றாக இந்த குடவரை கோவில்கள் கருதப்படுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3ஆவது குடவரை கோவில்ங்க. தமிழக குடவரை கோவில்களிலேயே 2 பக்க முகப்பு கொண்ட கோவில் இதுதான். முதல் முகப்பு கிழக்கு முகமாகவும் 2ஆவது முகப்பு தெற்கு முகமாகவும் இருக்கிறதுலேயே இதுதான் பெரிய குடவரைங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழக குடவரை கோவில்களிலேயே அதிக கருவறை கொண்ட கோவில் இதுதான். இங்கே தகவல் பலகையும் வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கோவில்களுக்கு முன்பும் இந்திய தொல்லியல் துறையால் தகவல் பலகை அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பக்கத்தில் போயிட்டு குடவரையின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செங்கல், சிமெண்ட்டு, சுண்ணாம்பு இது எதுவுமே பயன்படுத்தாமல் ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி அழகாக குடவரையை அமைச்சிருக்காங்கங்க. குடவரையில் மொத்தம் 2 வரிசை தூண்கள் இருக்குது. முகப்பு வரிசையில் 7 தூண்களும் பின் வரிசையில் 6 தூண்களும் இருக்குது. 2ஆம் வரிசைக்கு நடுவில் 4 முழு தூண்கள் இரு பக்கமும் சுவர்களை ஒட்டின மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. பின் வரிசையில் இருக்கிற தூண்கள் மண்டபத்தை 2ஆக பிரிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. முன்பு இருக்கிறது முக மண்டபம், பின்னாடி இருக்கிறது அர்த்த மண்டபம் எனவும் பிரிக்கப்பட்டிருக்கு. அர்த்த மண்டபத்தின் தரை முக மண்டபத்தை விட சற்று உயரமாக இருக்கு. இது 2 பிரிவை காட்டுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. உள்ள சாமி சிலைகள் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. ஆனால் சாமி சிலைகள் இருந்ததற்கான அமைப்பு மட்டுமே இருக்கு. நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற பொக்கிஷம் தாங்க இந்த மாதிரி கோவில்கள். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளையுமே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரியப்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா காலை நேரத்தில் அப்படி இல்லாட்டி மாலை நேரத்தில் வாங்க. ஏன்னா வெயிலின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் வரும்பொழுது தண்ணி பாட்டிலும் கொண்டு வாங்க. இங்கே கடைகள் எதுவுமே பக்கத்தில் இருக்காது. ஒவ்வொரு கருவறை வாசல்லையும் தரையில் இந்த மாதிரி 2 குழிகள் இருக்குங்க. இது கதவுகளை அமைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழியாக இருக்கலாம். கருவறைக்கு உள்ள சாமி சிலைகள் அமைப்பதற்கான குழி அமைப்பும் இருக்குது. 2ஆவது குடவரை கோவிலில் அழகிய சிவலிங்கம் இருக்கும். ருத்ரவாலீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கு 2 கல்வெட்டுகளும் இருக்குங்க. வடப்பக்கம் இருக்கிற சுவரில் 1ஆம் ராஜராஜ சோழனின் கல்வெட்டும் இன்னொரு பக்கம் மகேந்திரவர்மனின் கிரந்த கல்வெட்டும் இருக்கும். அதனால் மறக்காமல் அந்த பதிவையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்களின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சதுரம், எண்பட்டை, கட்டு, சதுரம் என்ற அமைப்பில் எல்லா தூண்களுமே இருக்குது. நரசமங்கலத்திலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த குடவரை கோவில்கள் இருக்குங்க. 4 குடவரைகளும் வடக்கு தெற்காக மலைத்தொடரின் கீழே இருக்கும். வரிசைப்படி பார்த்தீங்க அப்படின்னா வளாக வாயிலிருந்து 4, 3, 2, 1 என்ற வரிசையில் இந்த குடவரை கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பிற்கால கோவில்களில் குளங்களும் இருக்குங்க. அதே போல தான் இந்த மகேந்திர குடவரை கோவில்களோடு ஏரிகளும் வெட்டப்பட்டிருக்கு. இந்த குடவரைக்கு பின்பு சித்திரமேக தடாக ஏரியும் இருக்குங்க. அது நம்ம ஏற்கனவே பதிவிட்ட 3ஆவது மற்றும் 4ஆவது குடவரையில் ஏரியை பக்கத்திலே போயிட்டு ரொம்ப அழகாக காட்டியிருப்போம். அதையும் பாருங்கள். இப்போ நம்ம கிழக்கு முகமாக இருக்கிற எல்லா கருவறையுமே பார்த்தோம். அடுத்து அந்த பக்கம், அதாவது தெற்கு முகமாக இருக்கிற கருவறை போயிட்டு பார்க்கலாம் வாங்க. தெற்கு முகமாக மொத்தம் 3 கருவறைகள் இருக்குங்க. பின் சுவரில் குடைவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
பின் சுவரில் சதுரமாக வெட்டப்பட்டிருக்கு. சுவரை குடைவதற்கான முயற்சிகள் எடுத்த தடயமாக இருக்குது. இதுவரைக்கும் நம்ம 3வது கருவறையில் இருக்கிற தெற்கு முகமும் கிழக்கு முகமும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். உள்ள கருவறையில் இருக்கிற அமைப்பு எல்லாமே பார்த்தோம். அடுத்து இப்போ நம்ம 4வது குடவரை கோவிலுக்கு போகலாம். அது தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் 4வது குடவரை கோவில். இந்த 4வது குடவரை கோவில் மலை மேலே உயரத்தில் இருக்கும். மலை மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டு வசதிகளும் இருக்குது. இந்த கேட்டை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே இந்திய தொல்லியல் துறையினரால் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தேசிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் எழுதியிருக்கு. இங்கே தகவல் பலகையும் இருக்குது, ஆனால் உடைந்த நிலைமையில் இருக்குங்க. முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட 4வது குடவரை பார்க்க தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். மகேந்திரவர்மனுக்கு பட்டப்பெயர்கள் நிறைய இருக்குங்க. அதில் மத்த விலாசன், நித்திய வினீதன் என்பது அவருடைய சிறப்பு பெயர்களாக இருக்குது. இந்த இடம் முழுவதும் பச்சை பசேலென இயற்கையின் அழகு ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம குடவரைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரே வரிசையில் 3 தூண்கள் இருக்குது. நடுவில் 2 முழு தூண்களும் இரு பக்கங்களிலும் அரை தூண்களும் இருக்குங்க. இந்த அரை தூணில் 2 துளைகள் போடப்பட்டிருக்கு. கதவுகள் வைப்பதற்கான அமைப்பா என்னன்னு சரியா தெரியல. தூண்கள் சதுரம், எண்பட்டை, கட்டு, சதுரம் என்ற அமைப்பில் இருக்கு. ஆனால் எந்தவித வேலைப்பாடுகளும் இல்லாமல் தூண்கள் எல்லாமே சாதாரணமாக தான் இருக்குது. தூண்களுக்கு பின்னால் மண்டபம் இருக்குங்க. மண்டபத்தின் பின் சுவரில் ஏதோ குடைவதற்கான முயற்சிகள் செய்திருக்காங்க. ஆனால் அவ முழுமை பெறாமல் பாதியிலே நின்று போயிருக்கிற தடயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. பின் சுவர்லேயும் சரி, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற சுவர்லேயும் சரி, மேல் பகுதியிலும் சரி ஏதோ குடைவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனால் அது முழுமை பெறாமல் பாதியிலேயே நின்று போய் இருக்கு. பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட முக்கிய வரலாற்று சின்னமாகிய நரசமங்கலம் பகுதியில் இருக்கிற மாமண்டூர் குடவரை கோவிலை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த கோவில்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வரலாற்று ஆய்வாளர்கள், கட்டிடக்கலையை ரசிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகளும் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களையும் கூட்டிகிட்டு வந்து நம் முன்னோர்களின் பெருமைகளை எடுத்துரைக்கலாங்க. இந்த இடமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அமைதியாகவும் அழகாகவும் இயற்கையான சூழலில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.